இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது மார்க் 4வது அதிகாரம் இறை வசனங்கள் 35 தொடங்கி 41 முடிய. குறிப்பாக 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது. அதன் காரணமாக கடலில் உள்ள தண்ணீரானது படகிற்குள் வரவே அவர்கள் பயந்து போய் ஆண்டவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் சாக இருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று எழுப்புகிறார்கள். உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்கிறார். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாகிறது. இதை பார்த்து அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் உண்டு, இம்மானுவேல் என்ற நாமம். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதை உணராதவர்களாய் அவர்கள் இயற்கையின் சீற்றத்துக்கு பயப்படுகிறார்கள், பிறகு ஆச்சரியப்படுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட அந்த இம்மானுவேலர் நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட பயணிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் பயணிக்கிற ஒரு கடவுளாய் இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இழப்புகளுக்கும் நாம் பயப்பட அவசியம் இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் சாட்சியோடு வாழ்வதற்கு, அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்ற விசுவாசத்தில் வளர்வதற்கு நாம் அவருடைய கரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் சமுதாய வாழ்வையும் ஒப்புவிப்போம். எல்லாமல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு, ஓட்டத்தை ஓடுவதற்கு, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.